தேவனுக்கு படிப்பு முக்கியம் கிடையாது. நீ எந்த அந்தஸ்து அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அப்பா ஏசப்பாக்கு ஏசப்பா வார்த்தை நான் தாழ்த்துறேன்னா, கீழ்படுறேன்னா ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலதான் நமக்கு என்ன கிடைக்குது? நான் சொல்றேன், ஜீவன் அது இயேசு, ஐஸ்வர்யம் அது இயேசு, கணம் அது இயேசு. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். தேவனுடைய விஷயத்துல, சபையினுடைய விஷயத்துல, வார்த்தையின் விஷயத்துல நீங்க அசட்டியா இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாராலும் அற்பமா பார்க்கப்படுவீங்க. இது சத்தியம். ஆனா நீங்க ஜாகிரதையா இருந்தீங்கன்னா எல்லாராலும் நீங்க ஆச்சரியமா பார்க்கப்படுவீங்க. நீங்க டிசைட் பண்ணிக்கீங்கம்மா. சபைகளுக்கு சொல்றது, காதுள்ளவன் கேட்க கடவன். காது இல்லாதவங்களுக்கு இந்த சத்தியம் புரியாது. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? வேணுமா? கனம் வேணுமா? ஜீவன் வேணுமா? ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது, டேப்லெட்டே போடக்கூடாது, செலவே பண்ணக்கூடாது, அட்மிட்டே ஆகக்கூடாது, இன்ஜெக்ஷன் வேண்டாம், ஸ்டிச்சிங் வேண்டாம், ஆப்ரேஷன் வேண்டாம். வேணுமா? சொல்றேன், பலிபீடத்திலிருந்து ஆசீர்வாதம் எப்படி நீ ரிசீவ் பண்றியோ, அடிந்து கொள்ளுதலையும் அப்படியே ரிசீவ் பண்ணு. ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது அப்படியே நட. கொஞ்சம் கூட பிசுக்கூடாது, கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, பிசுக்கவே கூடாது. இப்படி நீ நடந்த அப்படின்னா உடைய வாழ்க்கையில காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பும். இதுதான் இயேசு, இதுதான் இயேசு. அவர் சொல்ற உபதேசம் இது. யார்? உனக்கும் எனக்கும். அந்த ஞானம் உள்ள ராஜா சொல்ற உபதேசம், தயவு செய்து வருகிற ஜெனரேஷன், வருகிற தலைமுறை, தேவ ஜனமே, தயவு கூர்ந்து நீங்க தாழ்மையுள்ளவர்களா இருங்க, தயவு கூர்ந்து தேவனுக்கு பயப்படுவா இருங்க. அங்கிருந்து தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம், அங்கிருந்து தான் உங்களுக்கு மகிமை, அங்கிருந்து தான் உங்களுக்கு ஜீவன், அதுதான் உங்களுக்கு நன்மை. எஸ்னா எஸ் தான், நோனா நோன் தான் தேவனிடத்துல. இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. சபையும் அப்படிதான் இருக்கணும். அதுதான் விரும்புறாரு ஆண்டவர், அதுதான் சபையும் கட்டுறாரு. நம்ம இஷ்டத்திற்கு தேவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது. தேவன் சொல்லுகிற பிரகாரம் வாழ்வதுதான் தாழ்மை. தேவன் சொல்லுகிற பிரகாரம் வாழ்வதுதான் இவனுக்கு பயப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.